பிள்ளையே, இன்று மனிதர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. ஆனால் பரலோகத்தில் உன்னை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு உண்மை இருக்கிறது. அதை நீ அறிந்தால் உன்னை பற்றிய உன் பார்வையே மாறிவிடும். அது என்ன தெரியுமா? இதோ இன்று அந்த உண்மையை உனக்கு நினைவூட்டுகிறேன். கடைசி வரை அமைதியாக கேள். மனிதர்களின் பார்வைக்கு நீ இன்று சாதாரணமாய் தெரியலாம். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை தாழ்வாக பார்க்கலாம். உன் திறமையை மதிக்காமல் இருக்கலாம். நீ எதற்கும் உதவ மாட்டாய் என்று முத்திரை குத்தலாம். ஏன், நீ பட்ட கஷ்டங்களையும் கண்ணீரையும் பார்த்துவிட்டு இவன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று கூட அவர்கள் முடிவு செய்திருக்கலாம். உன்னை தெரிந்தவர்கள் கூட உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். நீ நம்பிய உறவுகளே உன்னை ஏளனம் செய்திருக்கலாம். ஆனால் பூலோகத்தில் மனிதர்கள் உன்னை எப்படி பார்த்தாலும் சரி, நான் உன்னை பற்றி என்னுடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறேன் தெரியுமா? வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், எல்கானாவின் மனைவியான அன்னா தன் வாழ்க்கையில் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் வருடக்கணக்கில் அவமானத்தையும் ஒடுக்குதலையும் சந்தித்து ஆலயத்தின் மூலையில் நின்று மனமதர்ந்து அழுது கொண்டிருந்தாளே. அன்றைக்கு அவளை பார்த்தவர்கள் அவள் பைத்தியம் பிடித்தவள் என்றோ அல்லது சாபம் பெற்றவள் என்றோதான் நினைத்தார்கள். அவளுடைய கண்ணீரை யாரும் துடைக்கவில்லை. அவளை கேலி செய்த பெனின்னாளின் வார்த்தைகள் அவள் இதயத்தைப் போல குவித்தன. ஆசாரியனே அவளை தவறாக புரிந்து கொண்டான். ஆனால் அவளுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். அவளை நான் நினைத்து கொண்டேன். சரியான நேரத்தில் அவளுடைய கண்ணீருக்கு நான் பதில் கொடுத்தேன். பிள்ளையே, உன்னை மனிதர்கள் நிராகரித்த அந்த நாளை நீ உன் வாழ்க்கையின் பெரிய சாபமாகவும் இழப்பாகவும் நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை யாரும் தேடி வராத அதே தனிமை மூலையில்தான் நான் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்தேன் என்பதை நீ அறியவில்லை. மனிதர்கள் உன்னை மூலையில் தள்ளும்போது என்னுடைய திட்டம் உனக்கென்று ஒரு புதிய வழியை ஆயத்தப்படுத்துகிறது. மனிதர்களின் கரங்கள் உன்னை தாழ்த்தும்போது என் உன்னத கரம் உன்னை உயர்த்துவதற்காக இரகசியமாய் வேலையை தொடங்கிவிட்டது. எரேமியா 29:11. நான் தெளிவாக சொல்லுகிறேன், உங்களுக்கு நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்தையே உங்களுக்கு தந்து உங்கள் முடிவிலே உங்களுக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கும். மனிதர்கள் உனக்கு முடிவு கட்ட பார்த்தார்கள். ஆனால் நானோ உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீ கேட்பாய், ஆண்டவரே, அப்படியானால் ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த தனிமை என்று? பிள்ளையே, இந்த கேள்விக்கான பதிலை பலர் தேடுகிறார்கள். ஆனால் என் வார்த்தை ஏற்கனவே அதற்கு பதில் சொல்லியிருக்கிறது. கவனமாக கேள். என்னை நேசிக்கிறவர்களுக்கும் என் திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாவற்றையும் நன்மைக்கே நடத்துகிறேன் என்று என் வார்த்தையில் சொல்லியிருக்கிறேன். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் பின்னால் ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது. யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டு குழியில் தள்ளப்பட்டு கடைசியில் எகிப்தின் சிறைச்சாலையில் கிடந்தபோது எகிப்தின் பார்வோனுக்கு அவன் ஒரு குற்றவாளியாகவே தெரிந்தான். அவனுடைய உடையும் தோற்றமும் அடிமையின் தோற்றமாகவே இருந்தது. உலகத்தின் கணக்கில் அவன் ஒரு தோல்வி அடைந்த மனிதன். ஆனால் பிள்ளையே, இந்த கதையின் மிக முக்கியமான பகுதி இன்னும் வரவில்லை. நான் அவனுக்காக ஒரு பெரிய திட்டத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருந்தேன். அந்த திட்டம் நிறைவேறும் நேரம் மட்டும் இன்னும் வரவில்லை. உரிய காலம் வந்தபோது ஒரு நொடியில் அந்த சிறைவாசலின் பூட்டு உடைக்கப்பட்டது. அவனுடைய அழுக்கு உடைகள் மாற்றப்பட்டன. அவனுக்கு ராஜமகுடம் சூட்டப்பட்டது. உலகமே ஆச்சரியப்படும்படி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக்கினேன். அன்னாவைப் போலவே, யோசேப்பைப் போலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் மனிதர்களின் வார்த்தைகளும் சூழ்நிலைகளும் உன்னை வெகுவாக நொறுக்கியிருக்கலாம். ஆனால் உரிய காலம் வரும்போது நான் உன்னை கைவிடவில்லை என்பதை உனக்கு உணர்த்துவேன். மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகாதே. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் மனிதர்கள் உன்னை மட்டம் தட்டும் அந்த இடத்தில்தான்
என்னுடைய பிரசன்னம் உனக்கான மேன்மையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உன்னை ஏளனம் செய்தவர்களின் கண்கள் முன்பாகவே உன்னை அமர வைத்து உனக்கு ஒரு பந்தியை பெருமையோடு ஆயத்தம் பண்ணப் போகிறேன் என்று நான் உன்னிடம் சொல்லுகிறேன். உன் கண்ணீரை நான் கவனிக்காமல் விட்டதில்லை. உன்னுடைய ஒவ்வொரு பெருமூச்சும் என் கணக்கில் இருக்கிறது. என்னுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் தப்பாது. நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை. உன் வாழ்க்கையின் கடைசி அதிகாரம் இன்னும் எழுதப்படவில்லை. அது என் கையில் இருக்கிறது. அதனால் நம்பிக்கையை இழந்து விடாதே. என் கரத்தை விடாமல் பலமாக பற்றிக்கொள். அன்னாவைப் போல கண்ணீரோடு இருந்தாலும் ஜெபத்தை விடாதே. யோசேப்பைப் போல அநியாயத்தை சந்தித்தாலும் விசுவாசத்தை விடாதே. நான் செய்தது போலவே என் நேரத்தில் உன் வாழ்க்கையிலும் நான் கிரியை செய்வேன். இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் உறுதியாய் நிறைவேற விசுவாசத்தோடு கமெண்ட்ல ஆமேன் என்று கூறலாம்.